ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த பிஜிடிக்காக தான். நாங்க எதிர்பார்த்தோம், நீங்க ஒன்னும் ஆக்ஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, என்னதான் ஐபிஎலுக்கு ஒரு மாசம் இருக்குல்லடா, இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வேற கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஆமா, ESPN கிரிக்கெட் இன்ஃபோ கொடுத்த அப்டேட் தானே. ஆமா, அவங்க 2027 வரைக்கும் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. அவ்வளவுதான். ஐபிஎல் வந்து மார்ச் 14 வந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 2025க்கான ஐபிஎல். ஸோ பாருங்க, அப்போ வந்து இன்னும் ஃபியூ மந்த் தான் இருக்கு, ஆரம்பிச்சிருவாங்க சும்மா. அப்புறம் தான் சரி, ஓகே, பிஜிஎமோட பிஜிடிக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி அந்த ஐபிஎல் அப்டேட்டையும் சொல்லி முடிச்சிடறேன். ஐபிஎல் 2025 ஆக்ஷன்ல வந்து 2 முக்கியமான பவுலர்ஸ் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணி இல்ல. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், இந்தியா ஸ்காட்லாந்து சொன்னாங்க. இன்னொன்னு வந்து சௌரப் நட்ராவால்கர், அவருமே ஷார்ட் லிஸ்ட்ல இல்ல. பட் இப்போதைக்கு வந்திருக்கிற அப்டேட் படி சௌரப் நட்ராவால்கரோட நேம் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் கூடவே நம்மளோட ஜோஃப்ரா ஆர்ச்சரும் சேர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன்டா முன்னாடி மட்டும் ஏன்டா வைக்கல? அப்ப தெரியல, இன்ஜுரின்னு போயிடுவீங்க, உங்களை 10 கோடி போட்டு நாங்க எடுக்கணுமான்ட்டு கேள்வி அவங்க சொல்லல. ஒவ்வொரு யூனிட்டோட கேள்வி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நட்ராவால்கர் வந்தா யோசிச்சு பாரு, ஒருவேளை ஆர்சிபி தூக்கலாம், சிஎஸ்கே தூக்கலாம், டெல்லி தூக்கலான்ற 3 வார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஆனால் இந்த ஆப்ஷன்ல நான் ஆர்ச்சரை நான் பெருசாக எதிர்பார்க்கறேன் இல்லையோ, நட்ராவால்கர் நான் பெருசாக எதிர்பார்க்கறேன். எக்ஸாக்ட்லி, நானுமே தான். அண்ட் அதான் யூஎஸ்ஏல இருந்து 2 பிளேயர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. ஒன்னு வந்து இந்தியாவில இருந்து போய் ஆடி இருக்க உன்முக் சந்த், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேயர். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சௌரப் நட்ராவால்கர் கூட சப்போர்ட் பண்ண அலிகான்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர். உங்களோட ஆரோன் ஜோன்ஸுமே அந்த லிஸ்ட்ல இல்ல. ஸோ அதுவுமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டான விஷயமா தான். அவர் அந்த அடி அடிச்சதுக்கு மேபி அவர் எடுத்துப்பாங்களோ நினைச்சு. அது மட்டும் இல்லாம கேப்டன் மோகன் பட்டேலோட நேமுமே இல்ல. ஸோ யூஎஸ்ஏல இருந்து 2 பேர் தான் அப்படிங்கிறதே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. பட் இப்போ சௌரப் நட்ராவால்கரோட நேம் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. ஓகே, இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் 2025க்கான மெகா ஆக்ஷன் நம்மளுடைய ஆல் ஸ்போர்ட்ஸ்ல லைவா வரப்போகுது. அந்த 3 மணி நேரமே, அது சண்டே 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஆக்ஷன் முடிகிற வரைக்கும். நாங்க 2 பேர் மட்டும் கிடையாது, சில கெஸ்ட்டுமே வராங்க, அவங்களுமே வந்து பேச போறாங்க. புஜாரா வராரு, புஜாரா கமெண்டேட்டரா இருக்காரு, கமெண்ட்ல பிஸியா இருக்கு. எஸ், மறந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பா ஒரு 3 to 6. ஸோ எல்லாருமே வாங்க, அந்த லைவ் உட்காந்து பாருங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸையும் போடுங்க. ஸோ எஸ், ஃப்ரீயா நீங்க ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம நியூஸ் அப்டேட்டுக்குள்ள போவோமா? ஆமா, பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட கமெண்டேட்டரா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு நம்மளோட, யாரும் சொல்லுங்க அந்த சோகத்தை என்ன அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் கிரிக்கெட் பார்க்கும்போது, நான் இந்த விஷயத்துல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் கிரிக்கெட் பார்க்கும்போது ஒவ்வொரு விக்கெட் டப்பு 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 டப்புன்னு போயிட்டு இருக்கும் போது, அதாவது இவரை மிஸ் பண்ணாங்க. ஆமா, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எப்ப படிக்கல அந்த டக் அவுட் ஆயிட்டு போனாரோ, இந்த மனுஷங்க இருந்திருக்கணும்ல. அந்த இடம் யாரோட இடம் தெரியுமாடா அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்காகவே இந்தியே புரியலனாலும் இந்தி கமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தோம் உட்காந்து. என்ன புரிஞ்சுது? எதுவும் புரியல, அதெல்லாம் வந்துட்டு பக்கம். ஓகே, ஆனா நீ கேட்கணும்னு கேட்டிருக்கேன். மனக்குமரல் தான். மேபி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அது என் இடம்டா, நான் இருந்தா ஒழுங்கா எடுப்பேன், இப்ப கூட ஃபார்ம்ல இருந்தா என்ன சொல்லிருக்காரு. அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அப்புறம் என்ன படிக்க, அவர் நல்ல பிளேயர் சொன்னாரா அவரு? அதாவது அந்த மேட்சை பத்தி தான் பேச முடியும். சோ இங்க வந்து நான் இருந்திருந்தா ஆடி இருப்பேன்னு அவர் சொல்ல முடியாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா முரளி விஜய் வந்து தமிழ் கமெண்ட்ரியில எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப எனக்கு அதுவுமே தோணிருச்சு, இந்த மனுஷன் இருந்தா கூட அடிச்சிருப்பாரு அங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் விட்டோம். இன்னொரு பக்கம் ரஹானே. ஆமா, ரஹானே வந்து அவர் ஸ்மார்ட் பிஸியா இருக்காரு. ஆமா, இந்த 2 லெஜெண்டும் அங்க இல்லாத இன்னைக்கு நல்லா பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, ஏன்னா விக்கெட்டை டப்பட்டு விட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வின் பண்ணும்போது ரஹானே தான் கேப்டன். ஆனா இதை நான் எக்ஸ்ட்ராத்துல வந்து ஒரு இதுவா போட்டுறேன், மிஸ் பண்றேன் புஜா அப்படின்னு சொல்லிட்டு. அது கீழே ஒரு கமெண்ட் வந்துச்சு. போட்டிருந்தாரா? நார்மலா ஒரு ஃபேன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஃபாலோவர். என்ன சொல்லியிருந்தாருன்னா, செம ஒரு கமெண்ட் அது. அடுத்த பிஜிடில வந்து விராட் கோலியை நீங்க கமெண்ட்ரியில பார்த்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, விட்டுட்டு வேலையை பாரு. அவரு போட்டிருக்காருன்னு யாரா போட்ட அந்த மாதிரி? அது ஏதோ என்னோட ஃபாலோவர் ஒருத்தர் போட்டு. அப்ப நீங்க எல்லாருமே ஏங்க இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கானுங்கடி பாவி. அந்த அது கிரவுண்டுக்குள் வரும்போது அப்படி இருந்துச்சுடா, அந்த மனுஷனத்துக்கு யோசிச்சு பார்க்க முடியாதுலாம். யோசிச்சு பார்க்க, நீ யோசிச்சு பாருங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப தோத்தாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. கமரா ரிட்டைர்மெண்ட் ஆகணும். கமெண்டேட்டர்லாம் டேய், இந்த ஜில்லா படத்தை விஜய் பத்தி ஐயா நீ என்ன எங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஓவிடியாடுற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு புஜாராவை பார்க்கும்போது, தவானை பார்க்கும்போது, ரெய்னாவை பார்க்கும்போது அப்படிதான் தோணும். பட் வேற வழி இல்லை. அதான் அதுக்கப்புறமா அவங்க பண்றதுக்கான ஒரே வாய்ப்பு இல்லை. அதை உண்மையை ஒத்துக்கிறேன் நானுமே. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. இதெல்லாம் சொன்னா நல்லா ஆடுற அஸ்வினை உட்கார வச்சிருந்தாங்க இன்னைக்கு, அதை பத்தி பேச மாட்டாங்க. அவரு யூடியூப்ல இருக்காரு, சம கட்டத்துல இன்னைக்கு உங்களை சீக்கிரம் கண்டென்ட். ஆனா எனக்கு இது ரொம்ப டிசப்பாயின்மெண்டான ஒரு விஷயம் தான். வாஷிங்டன் சுந்தர் அவரோட பெட்டர் பேட்ஸ்மேன், அதெல்லாமே அக்செப்டபிள் தான். பட் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். அஸ்வின் வேற ஒரு டீம்ல ஒரு பிரைமரி பவுலரா இருந்திருந்தாருன்னா, பிரைமரி ஸ்பின்னரா இருந்திருந்தாருன்னா உட்கார வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச். நீ ஆஸ்திரேலியாலே அஸ்வின் இருந்தாருன்னா, நெதர்லாந்து சொல்றாங்கல்ல, எந்த அளவுக்கு ஒரு கீயா வச்சிருக்காங்க, அதுதான் அஸ்வின். ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க அஸ்வினை உட்கார வச்சு நீங்க வாஷிங்டன் சுந்தர் எடுத்து இந்த 3 புரியல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தாங்க, எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த பெருத்துல இந்த ஆப்டர்ஸ் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இங்க அதிகமான விக்கெட் எடுத்தது வந்து நாத்தன் லைன்ல ஒரு ஸ்பின்னர் தான். 27 விக்கெட் 8 இன்னிங்ஸ்ல மட்டுமே எடுத்திருக்காரு. சோ ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது அவரோட அங்க ஆவரேஜ் அப்படிங்கிறது பெட்டரா இருக்கு. அப்படிங்கும்போது
ஸோ அஸ்வின் எடுத்துக்கலாங்கிறது. ஸோ மேபி பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி பண்றாரு, உள்ள வந்து வாஷிங்டன் சுந்தர் எடுத்து வந்திருக்காருன்னா இந்த ஒரு விஷயமே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தது அஸ்வினை உள்ள எடுக்காதது இது எல்லாமே பிரச்சனையா, பும்ராவோட கேப்டன்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கேட்கப்பட்டது. அதுக்குமே ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா கேளுங்க, மேட்ச் வின் பண்ணிட்டா பும்ரா எடுத்த எல்லா டிசிஷனும் சூப்பர், மேட்ச் தோத்துட்டா பும்ரா எடுத்த எல்லா டிசிஷனும் தப்பு. இவ்வளவுதான் நம்ம பேச போறாங்க, முடிஞ்சு. அங்க ஒரு ஆள் குழந்தை கூட விளையாண்டுட்டு இருக்காரு, ஐயோ என்னடா குழந்தை கூட இங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் இதை பார்த்தாலே தெரியும், அடிப்படி தகராறு தான் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கையில 2 பிளேயர்ஸ் வந்து டெபியூட் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் நிதிஷ் ரெட்டி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா. வைரல் ஃபீவர் கண்டிப்பா வருவார். ஏன்னா அந்த வைரல் ஃபீவர் நீ வைரல் ஆனாரா அவர் விக்கெட் எடுத்து, யாரோட விக்கெட் பார்த்தல, டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட், மெயின் விக்கெட். ஓகே, டாஸ் வின் பண்ணாங்க, தயக்கம் இல்லாம பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா அங்க வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அதான் மெயினான விஷயம். ஆனா பிட்ச் வந்து அவுட் ஃபீல்ட் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இல்லையே, பிட்ச் நல்லா வேகமா இருந்துச்சு, அவுட் ஃபீல்ட் அப்படியே ஆப்போசிட். 8-10 3 ரன் மட்டுமே ஓடி இருந்தாங்க. பண்ட்லாம் வந்து பண்ட் அடிக்கிறதே போக மாட்டேங்குதுனே, போய் பக்கமா நிக்குது, ஒன்னும் கஷ்டப்பட முடியல. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. பட் கேஎல் ராகுலோட விக்கெட் அப்படிங்கிறது அது அவுட்டா அவுட் இல்லையா கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது நாட் அவுட்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ஸ்பைக் வரும்போது பாலுக்கும் பேட்டுக்கும் ஒரு சின்ன கேப் இருந்துச்சு சேம் டைம் ஃப்ரேமை பார்க்கும்போது. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச விஷயம், என்னோட ஒப்பீனியன் படி. அது பேட்ல அடிச்ச சவுண்டா கூட இருக்கலாம், எனக்கு அந்த பேட்ல உரசி வந்த சவுண்ட் ஐ மீன் ஸ்பைக் மாதிரி தான் எனக்குமே தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் கமெண்ட் கூட போடுறாங்க, நல்லா இருக்கா உங்க டெக்னாலஜி. ஆமா, அண்ட் நிறைய பேருக்கு வந்து இது அவுட்னுமே சொல்றாங்க. அதாவது பால் கிராஸ் ஆகும்போது, அதாவது பேடு கிராஸ் ஆகும்போது பால் வந்து பேட்டை கிராஸ் பண்ணி போயிருச்சு, அதனால இது கண்டிப்பா அவுட்னு தானுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இங்க எனக்கு நான் எடுத்து வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆன்ஃபீல்ட் அம்பையர் அவுட் தரல. சோ அப்போ உங்களுக்கு கிளியரா அது அவுட் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் இருந்தா மட்டும் தானே உங்களால அந்த டிசிஷனை மாத்தி அமைக்க முடியும். சோ அது ஏன் பண்ணல அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சோ எந்த வகையில தேர்ட் அம்பையர் வந்து எங்க கன்க்ளூஷன் வந்தாரு அப்படிங்கிறது தெரியல எனக்கு. இல்ல நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து பாரத் டிராஃபியை பொறுத்த வரைக்குமே விராட் கோலி வந்து 5 ரன்ல அவுட் ஆகிறதுல ட்ரெண்ட் கிடையாது. கேஎல் ராகுல் விக்கெட் அவுட்டா அவுட் இல்லையா, இதுதான். ஆமா, அதை மறந்துட்டு பாருங்க, விராட் கோலி அவுட் மறந்துட்டேன். விராட் கோலி எப்ப மறந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும், சும்மாறா. இந்தியன் டீமோட விராட் கோலி குறும்பன் ப்ரோ வந்தாரு, விராட் கோலி வந்துட்டாரா, இரு நான் போய் டீ எடுத்துட்டு வரேன், அவ்வளவுதான். அவரு போயிட்டாரு, டீ ஓட உட்காந்து கேட்டாரு. அப்படி கேட்கல, அவன் டீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. விராட் கோலி வந்துட்டாரா, அதை டீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் விராட் கோலி பத்தி பேசல. ரிஷப் பண்ட் பொழப்பான்னு தெரியும் எனக்கு, என்ன பண்ணிட்டு கோலி பத்தி கேட்டா அது ஸ்கிப், விஷயத்துக்குள்ள போல அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க. பட் இருந்தாலும் விராட் கோலி கிட்ட இந்த ஃபார்ம் திரும்ப கண்டினியூ. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் தலைவன் தான் எப்பவுமே கிங், மாற்றத்தும் கிடையாது. நாங்க கலாய்க்கணும்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட பேட்டிங்கை நான் பெருசா நம்பிட்டு இருக்கேன். இந்த பிஜிடி இந்தியா ஜெயிக்கணும்னா விராட் கோலியோட பேட்டிங் ரொம்ப முக்கியம். நான் ப்ரெடிக்ட் பண்ணதுமே இந்த பிஜிடியோட ஹையஸ்ட் ரன் கேட்டரா நம்ம விராட் கோலி தான் இருப்பாருன்னு சொல்லியிருக்கேன். செஞ்சுரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது நான் சொன்னது மினிமம் 3 செஞ்சுரி நானுமே எதிர்பார்க்கிறேன். பாப்போம். விராட் கோலி வந்து 5 ரன்ல அவுட், வழக்கமா இல்லாம ஜெய்ஸ்வால் வந்து டக் அவுட், அண்ட் 22 பால்கள் போராடி வந்து 23வது பாலா தேவ்தத் படிக்கல் வந்து டக் அவுட். சோ இவங்களெல்லாம் கலாய்க்கிற மாதிரி நம்ம சிராஜ் வந்து டக் அவுட், ஐ மீன் டக் அவுட், ஆனா ஆடல அந்த பையன், டக் அவுட்ல 0 நாட் அவுட், சாரி ஃபேஸ் பண்ணல அவரு. ஏன்னா அது முக்கியம், அதை பாத்துக்க நீ. ஏன்னா வந்து இந்த சைடு ஆஸ்திரேலியாவோட ஆதிக்கம் செம்மையா இருந்துச்சு. ஹேசல் விட்டு 4 விக்கெட் எடுத்தாரு, மார்ஷ் வந்தாரு, அவரு 2 விக்கெட் எடுத்தாரு. 5 ஓவர் தான் 2 விக்கெட். இந்த பக்கம் கமின்ஸ் அவர் சைடுல ஒரு 2 விக்கெட். நேத்தன் எனக்கு விக்கெட்டே தரல. அதுக்கப்புறமா நேத்தன் லைன் வந்து இந்த இன்னிங்ஸை விட்டுருங்க, அவர் கண்டிப்பா அடுத்த இன்னிங்ஸ் மேபி அது டே 3 டே 4 இருந்துச்சுன்னா நேத்தன் லைனோட ஆதிக்கம் தான் இருக்கும். இப்போ இவங்க போற போக்க பார்த்தா அடுத்த இன்னிங்ஸ் மேபி நாளைக்கே கூட ஆரம்பிக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியாவும் அப்படிதான் ஆடி இருக்காங்க, அவங்களும் பேக் டு பேக் இப்படிதான் சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து பெரிய விஷயம் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாக்குள்ள வந்துரும், இந்தியா முடிச்சு விட்டுரு. ஏன்னா டக் அவுட் நிறைய இருக்காங்க, முடிச்சு விட்டாங்க. ஒரே வருஷத்துல அதிக முறை டக் அவுட் ஆன ஒரு டீம் டெஸ்ட்ல வந்து இப்ப எதுக்கு இப்பயே அதை சொல்றீங்க? அது சரி, இப்போ வரைக்கும் ஸ்டாட்ஸ் நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். இப்பயே நாம தான் ஃபர்ஸ்ட்னா அப்ப ரெண்டாவது இங்கிலாந்து 25. ஓகே ஓகே. அண்ட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்டோட பேட்டிங் ஓகே ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. எப்பயுமே டெஸ்ட்ல காப்பாத்துது அந்த ஒரு ஜீவன் தான். ஆனா அதையெல்லாம் விட ஒரு பெரிய ஜீவன் இன்னைக்கு டெபியூட்டான ஜீவன் காப்பாத்தி இருந்துச்சு. ஒரு 40 நம்மளோட நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட வந்திருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் அவர் டெபியூட் ஆகும்போது அவரை கேப்டனா போடுங்க ட்ரீம்ல வந்து கேட்டா தானே என் பேச்சு. விராட் கோலி திரும்ப கேப்டனா போட்டு, விராட் கோலி தான் ஆல்வேஸ் கேப்டன்சி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மைண்ட்ல. அந்த ஆளு வந்து ஆஸ்திரேலியா அட்லீஸ்ட் ஒரிஜினல் கேப்டன் பும்ராவை வச்சு போட்டுருக்கலாம் நீங்க. ஆமா, நான் பும்ரா எப்படி செயல்பட போறாருன்னு நான் இதுக்கு முன்னாடி ஒன்று கூட கேட்டிருக்கேன் தம்பி. சில கேப்டன்சி பிரஷர், ஒரு பவுலர் பிரஷர் எதுவுமே கிடையாது. அவரோட வேலை ரொம்ப சின்சியரா பண்ணாரு. இப்போ வரைக்கும் 3 விக்கெட். அதாவது பும்ரா எப்படி போடுறாரு அப்படின்னா, அந்த பக்கம் இருக்கிற நம்ம கம்பேர்மே பண்ணியிருந்தோம், அவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு பவுலர்ஸ். ஆனா இவர் வந்து மிச்சல் ஸ்டார்க், ஏசல் வுட், கமின்ஸ் எல்லாம் சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி தனியாளா பும்ரா மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணாரு பும்ராவோட பவுலிங் அப்படிங்கிறது. கூட ஹர்ஷித் ராணாவோட சப்போர்ட்டுமே நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் சிராஜ் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் சொதப்பன மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவருமே பிக்கப்
பண்ணி ஒரு விக்கெட்டுமே எடுத்துட்டாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்குற வரைக்குமே 5 விக்கெட் அப்படிங்கிறது விழுந்திருக்கு. ஹர்ஷித் வந்து 1 விக்கெட்டு, சிராஜ் 1, பும்ராவுக்கு 3 விக்கெட்டு. பும்ரா ஒரு ஹாட்ரிக்கை மிஸ் பண்ணியிருந்தாரு. அதுல இன்னொரு விஷயம் நடந்துச்சு. ஸ்மித்தை வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து கோல்டன் டக்கெட் எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. அதை பண்ணது 2 பவுலர் தான். ஒருத்தர் வந்து நம்மளுடைய லெஜெண்ட் பும்ரா, இன்னொருத்தர் யாருன்னு அவங்க கமெண்ட்ல சொல்லுவாங்க. அப்படி ஓகே, ஏதாவது ஆப்ஷன் கொடுக்கலாம்லடா? இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸ்டீவ் ஸ்மித்தை கோல்டன் டக் பண்ண 2 பேர்ல 1 பும்ரா, இன்னொன்னு யாருங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பும்ராவோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு முக்கியங்கிறது தெரியுது. 5 மேட்சும் அது ஆடினாருன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே வந்து 47 ரன் 5 விக்கெட். இப்போ நாங்க சொல்ற வரைக்கும் நாம பார்த்துட்டு இருக்க இந்த சமயம் வரைக்கும் இன்னும் ½ அன் அவர் வரைக்கும் கேம் போகலாம்னு சொன்னாங்க. பட் நமக்கு டைம் ஷெட்யூல் கிடையாதுனால, ஏன்னா நம்ம வந்து பிஸி ஷெட்யூல், நம்ம 10 சேனல் வச்சிருக்கோம். ஒன்று ட்ரெண்டிங் தமிழ் வச்சிருக்கோம், லெஃப்ட் லைன் தமிழ் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வச்சிருக்கோம் ஆல்நாட் ஸ்போர்ட்ஸ், அப்புறம் பென்குவின், வேற என்ன சேனலாக இருக்குது, ஷோ டிக்கெட். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை, ப்ரொமோஷனுக்காக தான் சொன்னோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆல்நாட் ஸ்போர்ட்ஸ், அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா அதே அளவுக்கு டாமினன்ஸ் இந்தியன் பவுலர்ஸ் கிட்ட இருந்தும் வந்துட்டு இருக்கு. ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா லபுசேனா மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு ரன் அடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இப்போ வரைக்கும் அவர் மட்டும் தான் ஒரு பக்கம் லென்த் பால போட்டு ஏத்துறாங்கப்பா வச்சுக்கிட்டு அவரு. ஆனா இது என்ன பெரிய விஷயம்னா, எல்லாரும் ஒரு பக்கம் அவுட் ஆகிட்டு போனாலும் லபுசேன் நின்றுகிட்டே இருக்காரு. இந்த மேட்ச் எப்படி முடிய போகுது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் Day 2 உங்களுக்காக ரிவ்யூ காத்துட்டு இருக்கு. ஸோ அதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐபிஎல் அதேதான், ஐபிஎல் லைவுக்கு எல்லாரும் 3 மணிக்கெல்லாம் நம்ம ஆல்நாட் ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்க்கலாம். சண்டே.